விஜய் அட்லி கூட்டணியில் உருவான படங்களில் பிகில் படம் தான் வசூல் ரீதியாக டாப் என திரையரங்க உரிமையாளர்களால் ஒப்புக்கொள்ளப்பட்டது. பகவதி, போக்கிரி, ஜில்லா போன்ற படங்களில் கேங்ஸ்டர் டச் கொண்ட கதாபாத்திரங்களில் விஜய் நடித்திருந்தாலும் அதுவரை இல்லாத வகையில் பிகில் படத்தில் ராயப்பன் என்கிற முற்று முழுவதுமான தாதாவாக விஜயை நடிக்க வைத்தவர் இயக்குனர் அட்லி. அந்த கதாபாத்திரம் எப்படி உருவானது என்பதை இங்கே பகிர்ந்து கொள்கிறார். கதை பிடித்து ஒப்புக்கொண்ட பின் அதை தன்னுடைய படமாக நினைப்பதுதான் ஒரு உச்ச நட்சத்திரம் செய்யும் முதல் சிறந்த பங்களிப்பு. இது என்னுடைய படம் என்று உணர்ந்த பிறகு அதன் கதையும் காட்சி அமைப்புகளும் ரசிகர்களின் மனதுக்கு நெருக்கமாக வர வேண்டும் என்பதற்காக நமக்கு கிடைத்த உச்ச நட்சத்திரம் ரிஸ்க் நிறைந்த காட்சிகளில் எவ்வளவு துணிச்சலும் அர்ப்பணிப்பும் காட்டக்கூடியவர் என்பது இயக்குனருக்கு முக்கியம். அதை தாண்டி தனது பிம்பத்தை கட்டமைக்கும் துணை கதாபாத்திரங்களையும் அவற்றில் நடிப்பவர்களையும் எவ்வளவு மதிக்கிறார் என்பதும், ஷூட்டிங் ஸ்பாட்டில் அவர்களை எவ்வளவு அரவணைத்து போகிறார் என்பதும் அதைவிட முக்கியம். இந்த இரு முக்கியமான தேவைகளில் விஜய் அண்ணாவின் அணுகுமுறை டாப் கிளாஸ் என்பதை அனுபவித்து உணர்ந்திருக்கிறேன். துணை கதாபாத்திரங்களுக்கு எந்த பெரிய ரிஸ்கும் ஒரு மாஸ் படத்தில் இல்லாமல் இருக்கலாம் அல்லது ஒரு சில காட்சிகளில் அமைந்து விடலாம். அப்படி துணை கதாபாத்திரங்களுக்கு ரிஸ்க் இருந்தால் அவர்களுக்கு பாடி டபுள் பயன்படுத்தும் போது ரசிகர்கள் கேள்வி கேட்க மாட்டார்கள். ஆனால் விஜய் அண்ணா போன்ற உச்ச நட்சத்திரம் ஆக்ஷன் காட்சிகளில் பாடி டபுள் பயன்படுத்தி கொண்டே இருந்தால் அது ரசிகர்களுக்கு தெரிந்துவிடும். இதை அவர் நன்கு உணர்ந்தவர். அதனால்தான் தெரி படத்தில் பாடி டபுள் மறுத்து 90 அடி உயர பாலத்தில் இருந்து குதித்தார். இதுபோல் பல ரிஸ்கான காட்சிகளில் வம்படியாக தன் உழைப்பை கொடுத்து உயிரை பணயம் வைத்தவர். உச்ச நட்சத்திரங்களுக்கு ஆக்ஷன் காட்சிகள் ஆல்வேஸ் ரிஸ்க் என்றால் வசன காட்சிகளை எளிதாக பண்ணிவிட்டு போய்விடுவார்கள் என்பதில்லை. குறிப்பாக குழந்தைகளோடு நடிக்கும் போது அவர்களின் குழந்தைத்தன்மைக்கு மதிப்பு கொடுத்து நடிக்க வேண்டும். அதற்கு ஒரு பெரிய அர்ப்பணிப்பு வேண்டும். திடீரென்று சிறார் நடிகர் வசனத்தை தப்பாக பேசிவிடுவார். அந்த சமயத்தில் உச்ச நட்சத்திரம் பொறுமையுடன் இருப்பதுதான் அர்ப்பணிப்பு. அந்த அர்ப்பணிப்பில் விஜய் அண்ணாவை அடித்துக் கொள்ள ஆளில்லை. அதனால்தான் அவருக்காக எழுதப்படும் கதைகளில் சிறார் கதாபாத்திரங்களை தயக்கமில்லாமல் உருவாக்க முடியும். தெரியில் விஜய் அண்ணா நைனிகா கூட்டணியை எந்த ரசிகரும் மறக்கப் போவதில்லை. ஏனென்றால் அந்த இருவரின் இணைவு நிஜ அப்பா மகளின் உணர்வை அப்படியே கொண்டிருந்ததுதான். தெரியை பற்றி பேசும்போது மூத்த படைப்பாளி, நம் தமிழ் சினிமாவின் பெருமிதம் மகேந்திரன் சாரை பற்றி இன்னும் ஒரு விஷயத்தை மட்டும் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். மகேந்திரன் சார் ஒரு குழந்தை, ஒரு பெரிய ஆதரவாக தெரி படப்பிடிப்பு தளத்தில் எனது அருகில் நான் நேசித்த ஒரு மென்டாராக எனக்கு இருந்தார். எனது முதல் படமான ராஜா ராணிக்கு அவருடைய படங்கள் தான் உத்வேகம் அளித்தன. காதல் தோல்விக்கு பிறகும் காதல் உண்டு என்பதை என்னால் அந்த படத்தில் சொல்ல முடிந்தது என்றால் அதற்கு அவருடைய படங்களை பார்த்ததுதான் காரணம். இதை நான் அவரிடமே சொல்லியிருக்கிறேன். ஒரு காட்சியை எப்படி அமைக்க வேண்டும், இசையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதற்கு அவர்தான் எனக்கு பெரிய உத்வேகம். அவரே என்னுடைய இயக்கத்தில் நடிக்கும்போது அவர் படப்பிடிப்பில் இருந்த ஒவ்வொரு நாளும் விஜய் அண்ணா இருக்கிறார் என்பதையெல்லாம் மறந்து அவரையே சுற்றி சுற்றி வந்து கொண்டிருந்தேன். அவர் மென்மையான மனம் கொண்டவர். அவரது மனதின் மென்மையை ஜானியின் கதாபாத்திரங்களிடம் நாம் பார்த்தோம் அல்லவா? அந்த மென்மையில் இருந்து உறுதியான வில்லன் ஒருவரை சிருஷ்டித்து காட்ட எனக்கு அவர் வரம் கொடுத்தார். அவர் என்னை எப்போதும் கோச் என்றுதான் அழைப்பார். நான் கோச் எல்லாம் கிடையாது. என்ன வேண்டுமோ அதை நடித்து காட்டுவேன். அதை அப்படியே அவர் பிரதிபலித்து விடுவார். நான் நடித்து காட்டுவதை ஒரு சிறிய புன்முறுவலுடன் கவனித்துக் கொண்டிருப்பார். என்னில் அவர் தனது இளமை காலத்தை ஓட்டி பார்க்கிறாரோ என்று எனக்கு தோன்றும். அந்த தருணத்தில் எல்லாம் இன்னும் பெருமிதமாகவும் நெருக்கமாகவும் தெரியின் நாட்கள் என்னை உணர வைத்தன. இனி பிகில் ராயப்பனுக்கு வருவோம். எங்கள் தளபதியை வைத்து முழுமையான கேங்ஸ்டர் படம் எப்போ பண்ண போறீங்க அட்லி என விஜய் அண்ணாவின் ரசிகர் ஒருவர் மெர்சல் படப்பிடிப்பில் இருந்த நேரத்தில் என்னிடம் கேட்டார். என் மனதிலும் அந்த எண்ணம் ஓடிக்கொண்டிருந்தது. இதுவரை விஜய் அண்ணாவுக்காக நான் எழுதியதிலேயே மெர்சல் வெற்றிமாறன் தான் என்னுடைய ஃபேவரிட். அந்த கதாபாத்திரத்திற்கு ஆளப்போரான் தமிழன் என்கிற பாடல் அவ்வளவு பொருத்தமாக அமைந்து போனது. ஆனால் பிகில் ராயப்பன் கேரக்டரில் விஜய் அண்ணா நடித்த பிறகு அதுதான் இப்போது என்னுடைய ஃபேவரிட். அந்த கதாபாத்திரத்தை முதலில் விஜய் அண்ணாவுக்காக நான் எழுதவில்லை. அதில் பாலிவுட்டில் இருந்து பிரபலமான ஒரு நட்சத்திர நடிகரை அழைத்து நடிக்க வைத்து விடலாம் என்றுதான் நினைத்திருந்தேன். ஆனால் மண்டைக்குள் ஜில்லாவும் தலைவாவும் ஓடிக்கொண்டிருந்தன. அப்போதுதான் என்னுடைய உதவியாளர்களிடம் என் மனக்குழப்பத்தை பற்றி பேசிக் கொண்டிருக்கும் போது ராயப்பன் கேரக்டரை விஜய் அண்ணாவே நடித்தால் எப்படி இருக்கும் என்று கேட்டேன். அவர்கள் இது ஆகிற கதை இல்லை சார் என்றார்கள். அப்படியும் நான் சமாதானம் அடையாமல் விஜய் அண்ணாவை சந்தித்து,
அண்ணா, ராயப்பன் கேரக்டருக்கு காஸ்டிங் என்றேன். அவரிடம் சொல்லி முடிப்பதற்குள் ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் ஆட்லி, யார் அதில் நடிக்க போகிறாங்க, செலக்ட் பண்ணிட்டீங்களா என்று கேட்டார். உடனே நான், அதுக்காக தான் வந்தேன் சார், மைண்டில் கொஞ்சம் குழப்பமாக ஓடிட்டுருக்கு, அந்த கேரக்டர் நீங்கள் பண்ணால் எப்படி இருக்கும் என்றேன். சில நொடிகள் யோசித்தவர், செம ஐடியாப்பா, நல்லா இருக்குமே, ஆனால் நீ தான் முடிவெடுக்கணும், எனக்கு ஒரு லுக் டெஸ்ட் எடுத்து பார்த்துட்டு முடிவு பண்ணு, பெர்ஃபார்மன்ஸ் வேறு மாதிரி பண்ணிக்கலாம் என்றார். லுக் டெஸ்ட்டுக்கு பின்னர் எல்லாருமே மிரண்டு போனோம். ராயப்பன் கேரக்டர் விஜய் அண்ணாவையே தேர்ந்தெடுத்து கொண்டது. நடிப்பிலும் விஜய் அண்ணா ராயப்பன் என்கிற ஒரு பாசமான ஒரு அப்பாவாக, ஒரு எத்திக்கல் தாதாவாக மிரட்டிவிட்டார். ராயப்பனின் முன்கதையை ஒரு முழுமையான திரைப்படமாக விஜய் அண்ணாவை வைத்து எடுக்க வேண்டும் என்கிற கனவு இன்னும் என்னிடம் அப்படியே இருக்கிறது.